அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன். ஓகே, குட். இன்றைய வீடியோ பதிவிலிருந்து நாம் 10ஆம் வகுப்பு ஆங்கிலம் இலக்கண பாடங்களை கற்க இருக்கிறோம். அதாவது நம்முடைய ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷனல் அகாடமி சேனல் மூலமாக நாம் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் லெசன்ஸ் துவங்க இருக்கிறோம். ஆகவே 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் நம்முடைய சேனலில் இடம்பெறக்கூடிய கிராமர் லெசன்ஸ் எல்லாம் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷனல் அகாடமி 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, வாங்க நம்ம பாடப்பகுதிக்கு செல்வோம். 10ஆம் வகுப்பு ஆங்கில பாடப்புத்தகத்தில் 7 யூனிட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் யூனிட், ஃபஸ்ட் யூனிட்டோட கிராமர் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. பேஜ் நம்பர் 12, கிராமர் மாடல்ஸ். நமக்கு யூனிட் 1ல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கிராமர் மாடல்ஸ் இன் தமிழ், பண்பியல் வினைச்சொற்கள். அதாவது மாடல்ஸும் வினைச்சொற்கள் சம்மந்தப்பட்டதா. அது எப்படிப்பட்ட வினைச்சொற்கள்னால் பண்பியல், ஒரு பண்பை ஒருத்தரை பற்றி நம்ம அந்த சென்டென்ஸில் சொல்கிறோன்னா அந்த நபரை பற்றிய பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த மாடல்ஸ். ஓகேவா, வாங்க புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். We have already learned about models in class 9. Now let us revise. நம்ம 9வது வகுப்புலேயே மாடல்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ ஒரு ரிவைஸ் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. A modal verb is used to indicate modality that expresses a speaker's general intention, that is likelihood, ability, permission, request, capacity, suggestions, order, obligation, advice, etc. We use modals to show if we believe something is certain, probable or possible. அதாவது modal verb, பண்பியல் வினைச்சொல் என்பது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நபருடைய அல்லது ஸ்பீக்கர் அந்த வாக்கியத்தில் அந்த சொற்றொடரில் யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அவருடைய மொடாலிட்டி, அவருடைய திறமைகளை, அவருடைய ஜென்ரல் இன்டென்ஷன்ஸ், அவர் எந்த மனநிலையில் பேசுகிறாரு அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய வேர்ப்ஸ் தான் மாடல் வேர்ப்ஸ். அது எப்படி இருக்கலாம்னா, லைக்லிஹுட், அதாவது அது நிகழும் தன்மையை பொறுத்ததாக இருக்கலாம். அடுத்ததாக அபிலிட்டி, அவருடைய திறனை பொறுத்ததாக இருக்கலாம். பெர்மிஷன், அவர்கிட்ட அனுமதி வாங்கிறதா இருக்கலாம். ரெக்வஸ்ட், கோரிக்கை வைக்கக்கூடியதாக இருக்கலாம். அடுத்த கெப்பாசிட்டி, அவர் கொண்டிருக்கும் திறனை பற்றியதாக இருக்கலாம். அடுத்ததாக சஜஷன்ஸ், அவர் சொல்லக்கூடிய பரிந்துரைகள் பற்றியதாக இருக்கலாம். அடுத்ததாக ஆர்டர், அவர் சொல்லக்கூடிய ஆர்டராக இருக்கலாம், அந்த ஸ்பீக்கருடைய ஆர்டராக இருக்கலாம். அல்லது ஆப்ளிகேஷன், அவருடைய கடமை, அவருடைய கடமைகள் பற்றி குறிப்பிடக்கூடியதாக இருக்கலாம். அடுத்த அட்வைஸ், அவர் ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த அட்வைஸஸாக இருக்கலாம். இது எல்லாமே இந்த மாடல் வேர்ப்ஸில் இடம்பெறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்ம மாடல்ஸை எந்தெந்த இடத்துல பயன்படுத்துவோம் அப்படின்னா, we use models to show if we believe something is certain. அதாவது நாம் நம்புவதை காண்பிக்க பண்பியல் வினைச்சொற்கள் நமக்கு பயன்படுகிறது. அதாவது நம்ம அந்த மாடல் வேர்ப்ஸை எதற்காக பயன்படுத்துகிறோன்னா, நாம் இந்த இடத்துல என்ன நிகழப்போகிறது என்பதை உறுதியாக சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய சொற்களுக்கு தான் மாடல் வேர்ப்ஸை நாம் பயன்படுத்துகிறோம். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ மாடல்ஸில் என்னென்ன மாடல் வேர்ப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். மாடல்ஸ் ஆர் கேன், could, may, might, will, would, shall, should, must, had to, need, used to and dare to. So these are the modals. Okay, good. So இப்போ மாடல்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாடல் வேர்ப்ஸ் மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. The verbs be, பீனை பாருங்கள், am, is, wasலாம் நம்ம போடுறோம் இல்லையா verb ஃபார்ம்ஸு. ஸோ அதெல்லாம் தான் பி ஃபார்ம் வேர்ப்ஸ். அடுத்த have, as, had இதெல்லாம் கொண்டு வரோம் இல்லையா, அது have. அண்டு do வேர்ப்ஸ், do, did, does இதெல்லாமே சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது do. ஸோ when used with ordinary verbs to make tenses passive
forms questions and negatives are called auxiliary verbs or auxiliaries. ஸோ இந்த வேர்ப் ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ். எதெல்லாம் ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம்? பி ஃபார்ம், ஹாவ், டூ. இதெல்லாம் வந்து எதுக்காக இந்த ஆர்டினரி ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம ஆக்சிலரிஸ்ன்னு சொல்கிறோம்? ஏன்னா இதெல்லாம் வந்து டென்சஸை உருவாக்குறதுக்கும் பேசிவ் ஃபார்ம்ஸும் கொஷின்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் நெகட்டிவ் சென்டென்சஸை எப்படி நம்ம எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடிய வேர்ப்ஸ் தான் ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஆக்சிலரினா ஹெல்பிங். ஸோ ஆக்சிலரி வேர்ப்ஸ்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த நம்ம இந்த ஆக்சிலரிஸ்க்கு நம்ம என்ன சொன்னோம்? பி ஃபார்முங்க ஹாவ், டூன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத ஒன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பியில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். டு இண்டிகேட் எ பிளான் ஆர் அரேஞ்ச்மெண்ட். இந்த பி ஃபார்ம்ஸ் வேர்ப்ஸு எந்த மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னா, ஒரு பிளான் பண்ணுறோம் இல்லை ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோன்னா அந்த இடத்துல நமக்கு இந்த பி அப்படிங்கிற வேர்டும் அந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸும் நமக்கு பயன்படும். வி ஆர் டு பி மேரிட் நெக்ஸ்ட் மந்த். அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் செஞ்சிட்ருக்காங்க. என்னென்னா அவங்க அடுத்த மாதம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று பிளான் பண்ணியிருக்காங்க. வி ஆர் டு பி மேரிட் நெக்ஸ்ட் மந்த். We are to be married next month. Okay, good. Have to is used with the infinite to indicate obligation. அதாவது நம்முடைய கடமையை குறிப்பிடுறதுக்காக have பயன்படுத்துகிறோம். For example, I have to be there by 5 o'clock. நான் 5 மணிக்கு அங்கே இருக்க வேண்டும். ஸோ இது ஒரு கடமையை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியம் தானே, அதுக்காக நம்ம have பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக do. அதாவது நம்ம டூ எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோன்னா, டு ஃபார்ம் த நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் ஆஃப் த சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்சஸ் ஆர்டினரி வேர்ப்ஸ். அதாவது நெகட்டிவ் சென்டென்சஸ் பயன்படுத்துகிறோம், அதுதான் இன்ட்ராகேட்டிவ் கேள்விகளுக்கு பயன்படுத்துகிறோம். அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாகவும் இருக்கும் அண்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாகவும் இருக்கும். ஸோ இதிலெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஆர்டினரி வேர்ப்ஸ் தான் வந்து டூ. ஃபார் எக்ஸாம்பிள், do you know him? உனக்கு அவனை தெரியுமா? yes I do. ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எஸ், த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவாக இன்ட்ராகேட்டிவ்னா பயன்படுத்தக்கூடிய வேர்ப் தான் வந்து இந்த டூ. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஆக்சிலரி அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம கிராமரில் வேர்ப்ஸ் பார்த்தோம். அதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ், ஆக்சிலரினா ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்னு பார்த்துட்டோம். ஸோ இதுக்கும் மாடல்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம். மாடல்ஸ் ஆர் ஆஃபன் இன்க்ளூடட் இன் த குரூப் ஆஃப் ஆக்சிலரிஸ். அதாவது மாடல்ஸ் பெரும்பாலும் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் அந்த குரூப் ஆஃப் ஆக்சிலரி வேர்ப்ஸோடு இன்க்ளூட் ஆகி தான் வரும், இணைந்து தான் வரும். அதனால இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மாடல் ஆக்சிலரிஸ். தே ஆர் கால்ட் மாடல் ஆக்சிலரிஸ். ஓகே, குட். ஸோ இப்போ நம்ம பாடப்பகுதிக்கு செல்வோம். மாடல்ஸ் ஆர்லாம் பார்த்துருமா? ஒன்ஸ் அகெயின் பார்த்துலாம் வாங்க. மாடல்ஸ் ஆர் கேன், குட், மே, மைட், வில், ஹுட், ஷெல், ஷுட், மஸ்ட், ஹேட் டு, நீட், யூஸ் டு அண்ட் டேர் டு. ஸோ இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாடல்ஸ். இதை பயன்படுத்தி தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். நமக்கு டூ யூ நோன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாடல்ஸ் டு நாட் சேஞ்ச் வித் த பர்சன் ஆர் நம்பர் ஆஃப் த சப்ஜெக்ட். அதாவது நாம் மாடல்ஸ் வேர்ப்ஸு ஆட் பண்ணி எழுதுறதுனால சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் எத்தனை பர்சன் இருக்காங்க அல்லது அந்த பர்சனாக இருக்கட்டும் இல்லை நம்பராக இருக்கட்டும் அது சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ உங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் அந்த வேர்போ அந்த பர்சனோ அல்லது அந்த நம்பரோ என்ன இண்டிகேட் வெளிப்படுத்துது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம குறிப்பிடுறோமோ தவிர அந்த சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய அந்த பர்சனையோ ஆர் நம்பரையோ நம்ம எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் எப்போதுமே உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சப்ஜெக்ட் என்ன வெளிப்படுத்துதோ அதை சொல்கிறது தான் வந்து மாடல்ஸ். ஓகே, வெரி குட். என்னடா மிஸ் ரிப்பீட்டடாக சொல்கிறாங்களே அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஒரு விஷயத்தை நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறோன்னா அது உங்கள் மைண்டில் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததான் நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மாடல்ஸ்க்கெலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? வாங்க கேனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? கேன் வந்து யூஸ்வலாக எக்ஸ்பிரஸஸ் அபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி எதை வெளிப்படுத்தும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஐ கேன் ஸ்விம் அக்ராஸ் த ரிவர்.
என்னால் இந்த நதியை நீந்தி கடக்க முடியும். ஸோ கேன் வந்து மாடல். அதான் கேன் யூ லிஃப்ட் திஸ் பாக்ஸ், இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்லேயும் நம்ம கேன் பயன்படுத்தலாம். அல்லது இது ஒரு இன்ட்ராகேட்டிவ் கொஷினாகவும் வரலாம். கேன் யூ லிஃப்ட் திஸ் பாக்ஸ், உன்னால் இந்த பெட்டியை தூக்க முடியுமா, இப்படியும் கேட்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் குட். கேனோட பாஸ்ட் ஈக்குவலன்ஸ் தான் வந்து குட். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ குட் ஸ்விம் அக்ராஸ் த ரிவர் வென் ஐ வாஸ் யங். அதாவது நான் இளம் வயதாக இருந்தபோது என்னால் இந்த ஆற்றை நீந்தி கடக்க முடிந்தது. என்னுடைய திறமையை நம்ம இந்த இடத்துல குறிப்பிடுறோம். ஸோ கேன் வந்து குட்டாக பாஸ்ட் டென்ஸ் மாறி இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். குட் யூ பாஸ் மீ த சால்ட். ஒரு அமைதியான ஒரு ரெக்வஸ்ட்டுக்கும் குட்டை நாம் பயன்படுத்துகிறோம். ஓகே. அதாவது கேனோட கேனுங்கிறதும் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற இடத்துலையும் கேனை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா. அதுபோல் தான் இந்த இடத்துல குட்டும் வந்து ஒரு பொலைட்டான ரெக்வஸ்ட்டாக வந்திருக்கு. ஓகே. அடுத்ததாக மே. மே எக்ஸ்பிரஸ் பெர்மிஷன். ஓகே. மே இஸ் ரேதர் ஃபார்மல். அதாவது மே வந்து நம்ம பெர்மிஷனுக்காக பெரும்பாலுமே மே தான் நம்ம பயன்படுத்துவோம். மே ஐ பாரோ யூ அம்ப்ரெல்லா. ஓகே, நான் உன்னுடைய அம்ப்ரெல்லாவை வாங்கிக்கலாமா, எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. எஸ், அது ஒரு பெர்மிஷன் தானே கேட்குறோம் இந்த இடத்துல. ஓகேவா. எஸ், குட். அடுத்த வந்து இட் மே ரெயின் டுமாரோ. ஸோ இந்த இட் மே ரெயின் டுமாரோ இந்த இடத்துல மே வந்து என்னவா பயன்பட்டுருக்குன்னா இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் பாசிபிலிட்டி, இருக்கலாம். அதை நம்ம அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸாக நம்ம ரைட் பண்ணுறோம். ஸோ அதாவது இருக்கலாம், இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதுறதுக்கு மே பயன்படுத்தலாம். இட் மே ரெயின் டுமாரோ. ஓகே, குட். நெக்ஸ்ட் மைட். மைட் தெரியும் இல்லையா உங்களுக்கு, பாஸ்ட் ஈக்குவலன்ஸ் ஆஃப் த மே. மேயோடைய பாஸ்ட் டென்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ மைட் பே a little more attention to your appearance. ஸோ இந்த இடத்துல மைட் என்னவா பயன்படுத்திருக்குன்னா இஸ் ஆல்சோ யூஸ் டு எக்ஸ்பிரஸ் எ டிகிரி ஆஃப் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது ஒருவர் செய்த செயலில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத நேரத்தில் நம்ம என்ன சொல்லலாம்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களோட அட்டென்ஷனை, கவனத்தை அதிகமாக செலுத்தியிருந்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். அந்த மாதிரியான இடத்துல கூட நம்ம மைட் பயன்படுத்தலாம். ஓகேவா. இது வந்து மைட்டுங்கிறது வந்து மேயோட பாஸ்ட் ஈக்குவலன்ட்டு தானே இல்லையா. எஸ். ஓகே. அதுதான் இன்னொரு இடத்துலையும் நாம் பயன்படுத்தலாம். மைட் ஐ பாரோ யுவர் பைசைக்கிள். அதாவது எ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் சேயிங். ஓகே, இப்படியும் நம்ம கேட்கலாம். அடுத்தாக வில். ஐ வில் கேரி யுவர் புக்ஸ். இந்த இடத்துல வில் எவ்வாறு பயன்படுத்திருக்குன்னா வாலிஷன். வாலண்டியர் தன்னிச்சையாக நாமளே வாலண்டரியாக போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்குறது நம்ம விருப்பத்தோட. நான் வந்து உங்களுடைய புத்தகங்களை எடுத்துகிட்டு வரேன். ஐ வில் கேரி யுவர் புக்ஸ். வில்லிங், விருப்பத்தோடு போய் கேட்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வில் பயன்படுத்தலாம். ஓகே, குட். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். வில் யூ லென் மீ யுவர் ஸ்கூட்டர். வில் யூ லென் மீ யுவர் ஸ்கூட்டர். வில் யூ இந்த இடத்துல வில் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ரெக்வஸ்ட். ஓகேவா. ரெக்வஸ்ட் பண்ணி நான் உன்னோட ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறோம். ஓகேவா. அடுத்த வில்லோட பாஸ்ட் டென்ஸ் என்ன வரும்? வுட். வுட்டுக்கு நம்ம என்ன சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பார்க்கலாமா? she said she would carry my books. சொல்லியிருந்தோம் இல்லையா, ஐ வில் கேரி யுவர் புக்ஸ்ன்னு. எஸ், அதே தான் அவங்க சொல்கிறாங்க இன்னொருத்தர்கிட்ட பாஸ்ட் டென்ஸில். அவள் சொன்னால் அவள் என்னுடைய புத்தகங்களை கொண்டு வருவதாக. இதுதான் பாஸ்ட் டென்ஸ். வில்லோட பாஸ்ட் டென்ஸு வுட். ஓகேவா, குட். அதுதான் இன்னொரு எக்ஸாம்பிள். would you lend me your scooter please. அதாவது உன்னுடைய ஸ்கூட்டரை நான் எடுத்து செல்லலாமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. எஸ். அதாவது இந்த இடத்துல நம்ம would you அப்படிங்கிறத ஏன் குறிப்பிடுறோன்னா, would you இஸ் மோர் பொலைட் than will you. will you விட would youவில் நம்ம கேட்கும்போது இன்னும் பணிவாக கேட்குறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும். would you lend me your scooter please. ஓகேவா, குட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிறது ஷெல். ஷெல்லுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. யூ ஷெல் ஹாவ் எ ஹாலிடே டுமாரோ. ஷெல் இஸ் சம்டைம்ஸ் யூஸ்டு இன் த செகண்ட் ஆர் தேர்ட் பர்சன் டு எக்ஸ்பிரஸ் எ கமாண்ட் ஆர் ப்ராமிஸ் ஆர் ட்ரீட். இது போலையும் ஷெல் பயன்படும்.
அதாவது செகண்ட் பர்சன் ஆர் தேர்ட் பர்சனுக்கு நம்ம ப்ராமிஸ் கொடுக்குற மாதிரியான சென்டென்சஸும் அமையும். அதாவது யூ ஷல் ஹாவ் ஏ ஹாலிடே டுமாரோ, நீ நிச்சயம் உனக்கு ஹாலிடேவாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ராமிஸ் பண்ணி சொல்கிற மாதிரியானதாகவும் இருக்கும். அடுத்தா வந்து ஷல் ஐ ஓப்பன் த டோர், நான் கதவை திறக்கலாமா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அதாவது கொஷின்ஸ் வித் ஷெல் ஐ. ஸோ நம்ம கொஷின்ஸை ஷெல் ஐன்னு ஃப்ரேம் பண்ணும்போது we are used to ask the will of the person addressed. அதாவது நம்ம எதிர்க்க இருக்கவங்ககிட்டயோ இல்லை நமக்கு அருகில் இருக்கவங்ககிட்டயோ நம்ம கேட்குறோம், நாம் உங்களுக்கு உதவி செய்யலாமான்றது மாதிரி ஷெல் ஐ ஓப்பன் த டோர், நான் கதவை திறக்கலாமா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. எஸ். ஸோ அடுத்ததாக வந்து ஷுட். ஷெல்லோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? ஷுட். ஷுடோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், we should obey the laws. So should is used in all persons to express duty or obligation. அதாவது அனைவருடைய கடமை மற்றும் பொறுப்புகளை தெரியப்படுத்தக்கூடியது தான் வந்து ஷுட் அப்படிங்கிற மாடல் இண்டிகேட் பண்ணும், தெரியப்படுத்தும். அதற்காக தான் நம்ம ஷுட் பயன்படுத்துகிறோம். அதனால் we should obey the laws. நாம் அனைவரும் கட்டாயம் சட்டத்தை மதிக்க வேண்டும், சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வாக்கியத்தோட பொருள் இல்லையா. ஸோ நம்முடைய டியூட்டியும் ஆப்ளிகேஷனையும் நம்ம குறிப்பிடும்போது ஷுட் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தணும். ஓகே. அடுத்த எக்ஸாம்பிள், இஃப் இட் ஷுட் ரெயின் தே வில் நாட் கம். எனக்கு தெரியும் இல்லையா இஃப் கிளாஸஸ். அந்த இஃப் கிளாஸஸ் ஆஃப் கண்டிஷனில் ஷுட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் எ சப்போசிஷன் தட் மே நாட் பி ட்ரூ. அதாவது அது இன்னும் உண்மையாகலை, ஒருவேளை உண்மையாக மாறலாம் அப்படின்றத இஃப் அப்படிங்கிற வேர்டை, அந்த இஃப் கிளாஸை நம்ம ஆட் பண்ணி அந்த சென்டென்ஸை ரைட் பண்ணும்போது ஷுட் இங்கே நம்ம கொடுக்கலாம். இஃப் இட் ஷுட் ரெயின், ஒரு வேளை மழையாக இருந்தால் தே வில் நாட் கம், அவங்க வரமாட்டார்கள், மழையாக இருந்தால் வரமாட்டார்கள் அப்படின்றத இஃபோட நம்ம ஆட் பண்ணும்போது ஷுட்டுங்கிற மாடலை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். ஓகே, குட். அடுத்ததாக மஸ்ட். எக்ஸாம்பிள், we must get up early. must is used to express necessity or obligation. அதாவது அவசியம், தேவையும் நம்முடைய கடமையும் குறிப்பிடக்கூடியது தான் must. we must get up early. நம்ம சீக்கிரமாக எழுந்துக்கிறது நம்முடைய கடமை, நம்ம சீக்கிரமாக கண்டிப்பாக எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கண்டிப்பாக, தவறாமல் அப்படின்னு சொல்லும்போது இந்த மஸ்ட்ங்கிற வேர்டை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ மஸ்ட் பி ஆன் டயட். ஐ மஸ்ட் பி ஆன் எ டயட். அது மஸ்ட்ங்கிறது இஸ் ஆஃபன் யூஸ்டு when the obligation comes from the speaker. அதாவது வாக்கியத்தை சொல்கிறவர், அந்த சென்டென்ஸை யார் சொல்கிறாங்களோ அவங்க சொல்லக்கூடியதை கூட மஸ்ட்ங்கிறது எழுதலாம். அதாவது இட்ஸ் மை ஓன் ஐடியா, என்னுடைய சொந்த ஐடியாஸை நான் சொல்லும்போது கூட மஸ்ட் பயன்படுத்தலாம். ஐ மஸ்ட் பி ஆன் எ டயட், நான் வந்து உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வேண்டும் அப்படின்ற வேர்டு பயன்படுத்தும் போது மஸ்ட் பயன்படுத்தலாம். ஓகே, குட். அடுத்த மாடல் வேர்ப் பார்த்தோம்னா ஹார்ட் டு. எக்ஸாம்பிள், வி ஹார்ட் டு ஹெல்ப் ஹிம். ஹார்ட் டு வந்து எக்ஸ்பிரஸஸ் moral obligation or desirability. அதாவது இந்த ஹார்ட் டு என்ன வெளிப்படுத்துது? நம்முடைய மோரல் ஆப்ளிகேஷன், அதாவது நம்முடைய ஒழுக்க நெறிமுறை சார்ந்த பண்புகளையும் மேலும் நம்முடைய விரும்பத்தக்க செயல்களும் இந்த இடத்துல வெளிப்படுத்தப்படும். அதாவது வி ஹார்ட் டு ஹெல்ப் ஹிம், நாம் வந்து அவனுக்கு கட்டாயம் உதவி செய்யணும். அப்போது அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த இடத்துல நாம் அவனுக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இது நம்முடைய உள்ளுணர்வு சார்ந்த ஒரு விஷயம் இல்லையா. எஸ். ஸோ இட் இஸ் எ moral obligation. அடுத்ததா, this book had to be very useful. அதாவது this book had to be very useful. இந்த இடத்துல had to can also be used to express probability. அதாவது நிச்சயமாக நிகழக்கூடிய, அதாவது சாத்தியமாக நிகழக்கூடியதாக இருக்கக்கூடியது ப்ராபபிலிட்டினா. இது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக புத்தகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். நிச்சயமாக இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க, நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹார்ட் டு பயன்படுத்தலாம். ஸோ நம்ம ஹார்ட் டுக்கான 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்.
அடுத்ததான் நாம் பார்க்குறது நீட். he need not go. அவன் செல்ல வேண்டிய அவசியமில்லை. நீடுங்கிறது தேவை, அவசியத்தை குறிப்பிடுது இல்லையா? எஸ், அந்த இடத்துல நாட் நம்ம ஆட் பண்ணி எழுதும்போது இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் ஹிம் டு கோ. அவன் செல்ல வேண்டிய அவசியமில்லை என்பதை குறிப்பிடுது. ஓகே, நெக்ஸ்ட் நீட் ஐ ரைட் டு ஹிம். இது வந்து கொஷினிங், இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவில் என்ன வருது? நீட் ஐ ரைட் டு ஹிம், நான் அவனுக்காக எழுதணுமா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? எஸ். ஸோ நீட் அப்படிங்கிறது வந்து தேவை. ஓகே, குட். அடுத்தது வந்து யூஸ்டு டு. யூஸ்டு டுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ யூஸ்டு டு லிவ் தேர் வென் ஐ வாஸ் எ பாய். ஸோ யூஸ்டு டு வந்து எதை நமக்கு வெளிப்படுத்துதுன்னா பாஸ்ட் ஹேபிட்ஸை வெளிப்படுத்துது. ஸோ யூஸ்டு டுங்கிறது வந்து பயன்படுத்தப்பட்டது பற்றி குறிப்பிடுறது. யூஸ்டு டுன்னா பயன்படுத்தப்பட்டது. நான் வந்து சிறுவனாக இருந்தபோது அங்கே இருந்தேன், அங்கே வாழ்ந்தேன் அப்படிங்கிறத இந்த எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த மாடல் வேர்ப் டேர் டு. டேர் டுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். he does not, அதாவது டஸ் நாட்டுங்கிறத நம்ம ஷார்டன் பண்ணி எழுதியிருக்கோம். he doesn't dare speak to me. அவர் என்னிடம் பேச துணியவில்லை. டேருங்கிறது துணிவு. ஓகேவா? குட். ஸோ இந்த மாடல்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகே, குட். ஸோ ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாம் பாருங்கள். ஸோ மாடல் வேர்ப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, a model verb is used to indicate modality that expresses a speaker's general intention. அதாவது பேசுபவரின் அந்த வாக்கியத்தை பேசக்கூடியவருடைய மனநிலையை வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த மாடல்ஸ். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்ததாக வந்து என்ன பார்த்தோன்னா, மாடல்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் மாடல் ஆக்சிலரி. ஸோ இது ஹெல்பிங் வேர்ப்ஸோடு இணைந்து எவ்வாறு சொல்லப்படுகிறதுனா மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த மாடல் வேர்ப்ஸை நம்ம எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம், அப்படி எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம், இல்லை அது வாக்கியத்தில் இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் எ லைக்லிஹுட், அபிலிட்டி, பெர்மிஷன், ரெக்வஸ்ட், கெப்பாசிட்டி, சஜஷன்ஸ், ஆர்டர், ஆப்ளிகேஷன், அட்வைஸ். இந்த இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வேர்ட்ஸாக இருக்கும். அதாவது எப்படி இருக்கும்? கேன், குட், கேனு, மே, ஷெல், வில், இதெல்லாம் வந்து பர்மிஷன் கேட்குற மாதிரி இருக்கும் இல்லையா? எஸ். குட், மைட், ஷுட், மஸ்ட், ஹுட், இந்த மாதிரியான பர்மிஷன் வேர்ட்ஸ், ஆர்டர் வேர்ட்ஸ் இதெல்லாம் இடம்பெறும். அதே போல் திறன்களை வெளிப்படுத்தக்கூடிய சொற்களாக இருக்கும். ஸோ இதெல்லாமே எத்தனை மாடல் வேர்ட்ஸ்குள்ளே இருக்குன்னா, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய 13 மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? எஸ். இந்த 13 மாடல்ஸில் கேன், குட், மே, மைட், வில், ஹுட், ஷெல், ஷுட், மஸ்ட், இந்த 9 தான் மாடல்ஸ். ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 வந்து செமி மாடல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 13 மாடல்ஸை பயன்படுத்தி தான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸை ஃபில் பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸை ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாம் இத்தனை விளக்கங்களை உங்களுக்காக கொடுத்துருக்கோம். என்னடா மிஸ் இவ்வளோ பெருசாக சொல்லிட்டாங்களே, இவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் புக்கை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ண தான் நீங்கள் நினச்சிக்கிறோம். ஏன்னா அதற்காகத்தான் ஒவ்வொரு மாடல் வேர்ப்க்கும் 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் ரிப்பீட்டடாக 2 or 3 டைம்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஏன்னா திஸ் இஸ் ஏ மாடல் வேர்ப். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்ன மாடல் வேர்ப் இவ்வளோ டஃப்பாக கொடுத்துட்டாங்களே அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் அ வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் அ வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்யும்போது அவங்களும் நம்ம மாடல்ஸ் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸசைசஸும் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ்லாம் நிறைய பார்க்கலாம். அதோட உங்களுக்கு மாடல் டெஸ்ட்டும் கிராமர்லேருந்து கண்டக்ட் பண்ணுறதா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோஸை தவறாமல் கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்போது நம்முடைய அத்தனை வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக கிடச்சிடும். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் ஒன்ஸ் அகெயின். வெல்கம் all of you to Arjuna Educational Academy. Okay, thank you so much all of you.